வாழ்த்துக்கள். உற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும். நீங்கள் பார்த்தும் கேட்டும் கொண்டிருப்பது கஸ்டோடியோ பாமுகம் டிவி. நீங்கள் பார்க்க இருப்பது பெற்றோரை தெய்வம். இன்று 19/5/2024 திருவள்ளுவர் ஆண்டு 2055 வைகாசி 6ஆம் நாள் துறைசார் வளர்ச்சி ஆண்டு 2024 உழைப்பின் மகத்துவம் ஊக்குவிப்பு மாதமான மே மாதம் அதில் நேரலையில் இணைந்திருக்கின்றோம். இன்றைய குரல்: சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம், சொல்லியே வண்ணம் செயல் என்ற குரலுடனும், இன்றைய பழமொழி எலி அழுதால் பூனை விடுமா என்ற பழமொழியுடனும் உங்களுடன் இணைய வருகிறது பெற்றோரே தெய்வம். இன்றைய பெற்றோரை தெய்வத்திற்கான வரிகள் பெற்றோரின் செல்ல பட்ட பெயர்கள் என்று இணைத்து பலர் இணைந்திருக்கிறீர்கள். எல்லோரையும் மகிழ்வோடு வரவேற்றபடி அவர்களில் நாங்கள் மாறி மாறி வாசிக்க இருக்கிறோம். என்னோட நிலையவர்களை கையேற்றும் போது உங்களை அடுத்தடுத்ததாக இணைத்துக் கொண்டு போக இருக்கிறேன். தயாராகிக் கொள்ளுங்கள். ஆம்னகுல் சொல்லுங்க. அந்த பழமொழி நீங்க சொன்னீங்க தானே, அந்த பூனையும் அதோட தமிழ்ஜரி மாறுதியா? அது பழமொழி மறுபடியும் சொல்லுங்க. பூனை தமிழ்ஜரி இருக்குதானே, அந்த இது அது இதுதான் கருத்து அப்படி. அது எலி அழுதால் பூனை விடுமா, விட்டுட்டு போயிடுமா, எலின்னு அழுதுச்சு. அது மாதிரி ஆனால் இது வரிகள் இணையத்தில் தான் பார்த்திருந்தேன். நகல் இப்ப எல்லாம் நிறைய கவனம் எடுக்கிறீங்க. நன்றி, வாழ்த்துக்கள். தொடர்போம். ஆயுதமாகிக் கொள்ளுங்கள். இளையவர்கள் கையெழுத்திக் கொண்டு நாங்கள் எங்களுடைய பெற்றோருடைய வரிகளை எல்லோருடைய கைகளையும் இருக்கும் நினைக்கிறேன். சரி, முதலாவதாக இணைந்திருக்கிறார் செல்ல பெயர்கள் பட்ட பெயர்களுடன் முதலாவதாக இணைந்து சிறப்பித்திருக்கிறார் தவமலர் கல்விராஜன் அவர்கள். அம்மாவை அத்தை என்று செல்லமாக எல்லோரும் அழைப்பார்கள். ஐயாவை ஐயர் என்று அழைப்பார்கள். எனக்கு என்ன காரணம் என்று கேட்டபோது ஐயாவின் தங்கையின் மகன் அத்தை என்று அழைப்பதை பார்த்து எல்லோரும் அழைப்பதாக அறிந்தேன். ஐயாவை ஐயர் என்று அழைக்கும் காரணம் தெரியாது என்று இணைத்திருக்கிறார் தவமலர் கல்விராஜன் அவர்கள். யார் இரண்டாவது வரிகளை வாசிக்கீங்க? இரண்டாவது வரிகளை செல்வி நித்யானந்தன் அவர்கள் இணைத்திருக்கிறார். அம்மாவுக்கு பரமேஸ்வரி தவிர பொன்னம்மா, ராசாத்தி என்றுதான் செல்லமாக அழைப்பார்கள். ஒரு தடவை கேட்ட போது வீட்டில் கடைசி பிள்ளை, 2 அண்ணா 2 அக்கா, அதனால் தான் செல்ல பிள்ளை தன்னை ராசாத்தி என்று கூடுதலாய் அழைத்ததாய் சொன்னார். இறுதி காலம் எல்லாம் பெயருக்கேற்றவராய் வாழ்ந்து இறந்தார் என்பதில் எமக்கும் மகிழ்வு என்று இணைத்திருக்கிறார் செல்வி நித்யானந்தன் அவர்கள். மூன்றாவது வரிகளுடன் இணைகிறார் சிவாஜினி ஸ்ரீதரன் அவர்கள். அம்மாவுக்கு செல்ல பெயர் செல்லம்மா என ஒருவர் அம்மாவின் தோழிகள் அழைப்பார். திரியாயாள் என பட்ட பெயர் பட்டம் சூட்டினர். ஐயாவை கேட்பா புலவு செல்லையா என அழைப்பார். காரணம், கேட்பா புலவில் இருந்து கச்சிலை மடுவிற்கு தோட்டம் செய்ய வந்த பின் அங்கேயே வாழ்ந்தோம். ஐயாவின் பெயரை சொன்னாலே முன்னுக்கு எங்களை எடுப்பார்கள். அதற்கு அந்த கச்சிலை மடு ஊர்வாசிகள் வைத்த புனைப்பெயர். இப்பவும் கேப்பா புலவு செல்லையா பிள்ளைகள் என்றால் கூட எல்லோருக்கும் தெரியும் என்று இணைத்திருக்கிறார் சிவாஜினி ஸ்ரீதரன் அவர்கள். ஒருவரும் தயாராக இல்லையா? நகலவதி தில்லைதேவன் நீங்களே தொடருங்கள். நகலவதி தில்லைதேவன் அவர்கள் இணைத்திருக்கிறார். அம்மாவை அவ பிறந்த ஊரான புத்தூர் உறவுகள் சொந்தங்கள் அம்மாவான டை அக்கா அம்மாவை அம்மா டை அக்கா என்று கூப்பிடுவார்கள். ஆனைக்கோட்டை மில் உறவுகள் நண்பர்கள் தெருவீட்டு பிள்ளை என்று சொல்வார்கள். கந்தையா பெண் சாதி என்றும் கல்வெட்டுக்காரி என்றும் கூப்பிடுவார்கள். KR விஜயா என்று கூட இளைய வாலிபர் ஒருவர் கூப்பிட்டு KR விஜயா அம்மாவை கூப்பிட அவவும் வெக்கப்பட்டு சிரிப்பார். அப்போது சிந்தித்து பார்த்தது இல்லை. இந்த தலைப்பில் எழுதும் போது சிரிப்பும் ஆச்சரியமாகவும் இருக்கும். எனக்கே மிக்க நன்றி. நினைவுகள் மீண்டும் கூப்பிடுகிறவர்கள் என் கண்முன்னே வந்து நிழலாடுகிறது என்று இணைத்திருக்கிறார் நகலவதி தில்லைதேவன் அவர்கள். ஜெயா நடேசன் அவர்கள் வரிகளை கவிசாக இணைக்க காத்திருக்கிறார். ஜெயா நடேசன் அவர்கள், எனது தகப்பனாரை சின்னத்துறை பெரியாரிப்பர் என்று அழைப்பார். அம்மாவை பெரியங்கால் என்று அழைப்பார். அம்மாவை அமிர்தம் என்றும் அழைப்பார். இந்த வரிகளை கொண்டு வந்தவர் ஜெயா நடேசன் அவர்கள். பெரியாரி என்ன அபிஷா? தெரியல. யாராவது இளையவர்கள்? பெரியாரி
ஏதாவது பறி கொடுக்கிறது. ஓகே, பிந்தி இணைந்தவர்களுக்கும் வணக்கம் எல்லாருக்கும். பரிகாரி என்றால் இது என்ன, கை வைத்தியம் செய்யறாங்கள பரிகாரின்னு சொல்றது. இளையவர்களை தான் கேட்டேன். நான் பரவாயில்ல, சரி. அவர்களுக்கு தெரியாதபடியா சிவாஜினி அவர்கள் சொன்னது சரி. கை வைத்தியம் அல்ல, பரிகாரம் என்றால் மாற்று வழி. ஒரு உப்பை தப்பை செய்தவன் தண்டனை பெறுவான், உப்பை தின்றவன் தண்ணி குடிப்பான்றது மாதிரி ஒரு வருத்தம் வந்தால் அதை வருத்தத்துக்கு மாற்றுபவர்கள் பரிகாரம் செய்பவர்கள். அப்போ பரிகாரம் செய்பவர் பரிகாரி. ஆனால் பரிகாரிக்கு வேறு என்ன தமிழ் இருக்குது? ஊரில் ஒரு சின்ன ஊர் வைத்தியர், கை வைத்தியர், உழுக்கு பார்க்கிறவர்கள். அது ஒரு துறை சார்ந்து. நான் பொதுவாக சொல்கிறேன். டிஸ்பென்சரி என்று கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஐரோப்பாவில் ஃபார்மசி, கெமிஸ்ட்ரி என்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது மாதிரி டிஸ்பென்சரி என்று சொல்லுவார். அங்கே மருந்து கொடுக்குற இடம். அங்கே ஒரு டாக்டர் இருப்பார், ஓடலி என்று மருந்து கலக்கிறவர் இருப்பார். அது மாதிரி அப்போ இந்த இடம், இப்போ நீங்கள் உழுக்கு பார்க்குற இடம், பத்து போடுற இடம், காய்ச்சலுக்கு மருந்தான இடம் எல்லாம் சேர்ந்து ஒருவர் இருந்தார் என்றால் அவருக்கு பரிகாரி என்ற பேர். சரி, அறிந்து கொண்டோம். வாழ்த்துக்கள். பத்து போட்ட இடம் என்று சொல்வார்கள். புக்கை பத்து போட்டவர்கள் சொல்றதை விட புக்கை கட்டும் இடம் என்றும் சொல்வார்கள். புக்கை கட்டுறது, புக்கை என்பது அது வெளி சொல்ல முடியாத எங்களுக்கு வட்டார வழக்கு சொல்லு. 10 பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், POP என்று சொல்வார்கள். நாட்டு வைத்தியர்களையும் சொல்வார்கள் பரிகாரி என்று. நாட்டு வைத்தியர்கள் கைபேசி செய்வார்கள். அது வைத்தியரை அந்த பார்க்குற இடம் பரிகாரியார்கிட்ட போட்டு சரி வைத்தியர், சரி பரிகாரியார்கிட்ட போட்டு வாரன் மருந்து எடுத்து கொண்டான்னு அந்த நாள்ல நாட்டு வைத்தியம் தான் அதிகமா பார்ப்பார்கள். நாட்டு வைத்தியர். சரி, இளையவர்கள் தெரிந்து கொண்டீங்களா? அப்போ வேறு ஹோம்ஒர்க் செய்யாமல் கொஞ்சம் கவனமாக கேட்டு இருப்போமா? நன்றி. சரி, தொடருவோம். ராஜினி அல்போன்ஸ் அவர்களின் வரிகளை நகுல் இணைக்க காத்திருக்கிறார். நன்றி. ராஜினி அல்போன்ஸ் அவர்கள், என் அம்மாவின் யானஸ்னான பெயர் எலிசபெத். அம்மம்மா பிள்ளைகளுக்கு வீட்டு வேறு பெயர் தான் குறிப்பிடுவது. எனக்கு தெரிந்தலிருந்து வீட்டிலோ ஊரிலோ அம்மாவை வேவி என்றுதான் கூப்பிடுவார்கள். ராஜினி அல்போன்ஸ் அவர்கள், நல்லா இருந்தது. ஒரு நேரா வாசிங்க, வார்த்தை வெட்டாம. என் அம்மாவின் யானஸ்னான பெயர் எலிசபெத். அம்மம்மா பிள்ளைகளுக்கு வீட்டில் வேறு பெயர் தான் குறிப்பிடுவது. எனக்கு தெரிந்தலிருந்து வீட்டிலோ ஊரிலோ அம்மாவை வேவி என்று தான் கூப்பிடுவார்கள். ராஜினி அல்போன்ஸ் அவர்கள், நன்றி. அபிஷாவின் வரிகளை மூவர் இணைத்துக் கொள்கிறீர்கள். யார் இணைக்க போறீர்கள்? உங்களே. லக்ஷனா. சரி, மன்னிக்கணும். 3 பேரா? 3 பேரா? யாரா ஒரு ஆள் தொடங்குங்க. லக்ஷனா இணைத்துக் கொள்ளுங்க. நன்றி. நீதி மற்றவர்களுக்கு. எனது சொந்தக்காரர்கள் அம்மாவை ரஞ்சி என்று அழைப்பார்கள். நண்பர்கள் சத்யா என அழைப்பார்கள். அயலவர்கள் தஞ்சி மற்றும் அஞ்சி என்றும் அழைப்பார்கள். இதற்கான காரணம் தெரியவில்லை என்று கூறுகிறார் அபிஷா. நன்றி லக்ஷனா. அக்ஷயா. அடுத்ததாக சர்வேஸ்வரி ரூபனாக இணைத்துக் கொள்ளுங்க. என்ன பேர் சொன்னீங்க? சர்வேஸ்வரி சிவரூபன் அவர்களின் வரிகளை அக்ஷயா இணைப்பது. லோகநாதன் கேட்டது. ஓகே, விடைபெற்று. சரி, ஒருவர் இணைத்துக் கொள்றீங்களா? லக்ஷா இணைந்து விட்டார். வந்து சரி, வாங்கல அக்ஷயா. அடுத்ததாக சர்வேஸ்வரி சிவரூபன் அவர்கள் அழகின் நினைவுகளை அமுத்தமாய் கிளைந்தெடுத்து. வார்த்தையா வெட்டக்கூடாது, திருப்பி வாசிக்க சொல்லிடுவேன். இப்படி கட் பண்ணாதீங்க, நீட்டா வாசிங்க. பிளவிட்டா திருப்பி வாசிக்கலாம், நீட்டா வாசிங்க. அழகின் நினைவுகளை அமுதமாய் கிளைத்தெடுத்து இகமது முன்னைய நிகழ்வை பகிர வைக்கும் தலைவர் வாழ்க. அம்மா அவரின் நீதி நியாயம் சட்டம்
தர்மம் என்ற நிலையில் வாழ்ந்த நிலையாய் சட்டத்தரணி நீதிபதி தலைவர். சரி திருப்பி நீண்ட வரி போல இருக்கு என்ன அது நீங்க இன்டர்நெட் பிரச்சனை. அப்ப அது வேறு ரூமுக்கு எல்லாம் மாறணும், அதுக்குள்ள இருக்கீங்களா? அது சொல்ல சொல்ல கேட்குறா இல்லை. ஓகே, வேறு வாசிங்க, அப்படி வாசிச்சா எங்களுக்கு விளங்காது என்ன. சரி, அதனை வாசித்து நினைத்தபடியே இணைகிறேன். என்னுடைய வரிகளுடன் சர்வேஸ்வரி சிவரூபன் அவர்கள் இணைத்திருக்கிறார். நன்றி அச்சு அவங்களுக்கு. அழகிய நினைவுகளை அமுதமாய் கிளைந்தெடுத்து இகமதில் முன்னிய நிகழ்வை பகிய வைக்கும் தலைவர் வாழ்க. அம்மா அவரின் நீதி நியாயம் சட்டம் தர்மம் என்ற நிலையில் வாழ்ந்த நிலைமையால் சட்டத்திரணி நீதிபதி தலைவர் விதான என சில பெயர்களை வைத்து கதைப்பார்கள். நாட்டாமையிடம் போனால்தான் தீர்ப்பு கிடைக்கும் என்று சிறு வயதில் இருந்து பார்த்து மகிழ்வே. அன்றைய நினைவு இன்றும் நெஞ்சினிலே என்று இணைத்திருக்கிறார் சர்வேஸ்வரி சிவரூபன் அவர்கள். என்னுடைய வரிகளை, என் அம்மாவிற்கு ஆட்சி வைத்த பெயர் உமாதேவியார். அம்மாவை ஆட்சி சகோதரர்கள் தேவி என்று அழைப்பார்கள். அம்மாவின் அக்கா பிள்ளைகள் தேவி குஞ்சி என்று அழைப்பார்கள். அம்மா திருமணமான பின் அயலவர்கள் மாதேவி என அழைப்பார்கள். அப்பா எப்பவுமே அம்மாவை என் பெயர் சொல்லித்தான் கூப்பிடுவார், அது தயா என. நன்றி. அடுத்த வரிகளை சாந்தினி திரையரங்கன் எழுதியிருக்கிறார். அந்த வரிகளை கபிஷா அணைத்துக் கொள்வார் என்று நினைக்கிறேன். சாந்தினி திரையரங்கன் அவர்கள், எங்கள் அம்மாவின் அண்ணாக்கள் அம்மாவை பாசத்துடன் ஆட்சி என அழைப்பதை பார்த்திருக்கின்றேன், காரணம் தெரியவில்லையே. இந்த வரிகளை கொண்டு வந்தவர் சாந்தினி திரையரங்கன். நன்றி. அடுத்த வரிகளை ராதிகா என்கிறது அபிஷா நினைக்கிறீங்களா? கையெழுத்தினபடி ஒரு அடையாளம் ஒன்று. நன்றி. ராதிகா ஐங்கரன் அவர்கள், எனது அம்மாவின் பெயர் ஜெயபூபதி அம்மா. என் அம்மாவை எல்லோரும் ஜெயம் என்றுதான் கூப்பிடுவார்கள். எனது மாமாக்கள் இளையக்கா என்றுதான் கூப்பிடுவார்கள். ராதிகா ஐங்கரன் அவர்கள். நன்றி கபிஷா. சிவதர்ஷினி ராகவன் அவர்களின் வரிகளை இங்கே, தலைமகள் என் அம்மா கலாவதி என பெயரிட்டாலும் கலா என்றே செல்லமாய் அழைப்பர் பலர். பெரியக்கா என்றே பெருமையோடு சிலர் இறைஞ்சரப்பா என்றே அப்பா அழைத்தது ஞாபகம் என்று இணைத்திருக்கிறார் சிவதர்ஷினி ராகவன் அவர்கள். அந்த வரிகளை மீண்டுமாய் பார்ப்பேன். தலைமகள் என் அம்மா கலாவதி என பெயரிட்டாலும் கலா என்றே செல்லமாய் அழைப்பர் பலர். பெரியக்கா என்றே பெருமையோடு சிலர் என்றும் அழைப்பர். இஞ்சேரப்பா என்றே அப்பா அழைத்தது ஞாபகம் என்று இணைத்திருக்கிறார் சிவதர்ஷினி ராகவன் அவர்கள். ஜெசி மணிவண்ணன் அவர்களின் வரிகளை, இதில் கலாவதி என்ற பெயர் எனக்கு ஒன்று ஞாபகம், ஆனா வதி என்று முடிகிற பெயர் எனக்கு தெரியாது. ஆனா இதில் தான் கலாவதி அவர்களும் நகுலவதி அவர்கள் என்ற பெயரும் எனக்கு உடனே வதி என்ற 2 பெயர்கள் எனக்கு புதிதாக இருந்தது. அந்த வதியில் முடிவது அழகா இருந்தது, அதை சொல்லணும்னு நினைச்சிருந்தான். வாழ்த்துக்கள். இப்போ சிவதர்ஷினி ராகவன் அவர்களின் வரிகளை தொடர்ந்து ஜெசி மணிவண்ணன் வரிகளை நீதி. நன்றி. என் அம்மாவை சின்ன தங்கச்சி பெண்ணை பெண் அம்மா என்பார். அம்மாவின் பெயர் நகுலேஸ்வரி. ஜெசி மணிவண்ணன் அவர்களின் வரிகள். சின்னதா எழுதியிருக்கிறார், அன்றைக்கு நேரம் இல்லை நினைக்கிறேன். நன்றி. உமா குகன் அவர்களின் வரிகளை நகுல். எங்க அம்மாவை எல்லோரும் அண்ணம் ஆட்கா என்று கூப்பிடுவார்கள். அம்மாவின் அண்ணம்மக்கா என்று கூப்பிடுவார்கள். அம்மாவின் பேர் அன்னலட்சுமி. அம்மாவை கடைக்கூட்டி என்று சொல்லுவா உமா குகன் அவர்கள். அடுத்த வரிகளை அட்சியா நீங்கள் அதை வாசிக்க முடியுமா? தொடர்ச்சியா நிற்காமல் வாசிப்பீர்கள் என்றால் நினைச்சு கொள்ளுங்க அட்சியா. நன்றி நீதினி. அடுத்ததாக நீவிஸ் பிலிப்ஸ் அவர்கள், என் அம்மா சற்று உயரம் குறைந்தவர், அழகானவர், வெள்ளை நிறம். ஐயா அம்மாவை கட்டை தாரா என்று பகிடி பண்ணுவர். அம்மா சிப்போடு இருப்பர். நாங்கள் அப்படி அழைத்தால் அம்மாவுக்கு கோபம் வரும் என்று சொல்கிறேன். நீவிஸ் பிலிப்ஸ் அவர்கள். நான் நினைக்கிறேன் சிரிப்போடு, அதுல டீனா இல்ல அப்படி எழுதியிருக்கிறார், ஆனா சிரிப்போடு இருப்பார் என்றதான் அது சரியா இருக்கும் நினைக்கிறேன். நன்றி. நிறைவு வரிகளாக இங்கே ராணி சம்பந்தர் அவர்கள் இணைத்திருக்கிறார். அவர் எங்களுடைய அந்த நாங்க கேட்ட முதல் வரிக்குள் இல்லை என்று நினைக்கிறேன். அதனை இணைக்க இங்க நீதினி அவர்களா.
நான் கடைக்குட்டி என்பதால் அம்மா அப்பா சகோதரன் அனைவரும் சின்னக்குட்டி என்று அழைப்பார்கள். எனக்கு ரால் நன்கு விருப்பம் என்பதால் கூலி ரால் என்றும், பெரிய அக்கா இறப்பதற்கு 2 நாட்களுக்கு முதல் கூட கூனி ரால் சமைக்க இல்லையா என்று கேட்டிருந்து மறக்கவே முடியாது. ராணி சம்பந்தர் அவர்களின் வரிகள். நிறைவு வரிகளாய் அதிபர் இணைத்த வரிகளை பெற்றோரை இன்றைய தினத்திலும் வாழ்விலும் குணந்தோர்க்கு மிக நன்றி, இங்கு இதை இன்றும் செய்யாதோருக்கு எடுத்துக்காட்டாக என்ற தொடர்பு ஒன்று இணைத்து வருகிறது. நிறைவு காண்கிறது இன்றைய பெற்றோரை தெய்வம். நிறைய பல வரிகள் அந்த பெயர்கள் பட்ட பேரெல்லாம் கேட்கிறப்ப நிறைய ஒவ்வொருத்தருடைய கதையிலையும் நிறைய சொல்லக்கூடிய மாதிரி இருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தது. வாசித்து என்னுடன் இணைந்து வாசித்திருந்த இளையவர்கள் எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றியும் பாராட்டுகளும். நிறைய பேசலாம் இதிலே என்ற போலதான் இன்றைய பெற்றோரை தெய்வம் அமைந்திருக்கிறது. எனக்கு சந்தோஷமா இருந்தது. ஒவ்வொருத்தரும் கையெழுதியபடி இருக்கிறார்கள். நான் விடைபெற்று இளையோர் யோகாவுடன் இணைந்து கொள்ளும் அருட்குமார் என்னும் இருக்கிறாரா? மன்னிச்சு கொள்ளுவோம் பர்மிளா அருட்குமார் அவர்களே. இல்ல, அது வந்து இணையாதவர்களுக்கு முன்மாதிரியா என்று போட்டதுக்கு பிறகு வந்த வரி அது. சரி சரி, வாசிச்சுடுங்க. யார் வாசிக்க போறீங்க? கபிஷா அழைச்சுக்கொள்ளுங்க. ஓகே. பர்மிளா அருட்குமாரின் வரிகள். என் அப்பாவை சின்னப்பெண் என்று அழைப்பார்கள். என் அப்பாவின் பேர் தர்மபாஸ்கரன். நான் கேட்டபோது அவர் கூறிய பதில், என் அப்பாவின் அண்ணாவின் பேர் பெரியப்பெண் என்பதால் அந்த பெயர் வைத்தார்கள் என்று. இந்த வரிகளை கொண்டு வந்தவர் பர்மிளா அருட்குமார் அவர்கள். நன்றி. உண்மைக்கு சொல்லப்பட அந்த எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு கிடைச்ச சந்தர்ப்பம் தான் இது. எல்லாரும் எல்லாத்தையும் அம்மாட்ட பேரும் சொல்ல மாட்டோம். இப்படி ஒரு வெளி களத்துல பங்கு கொள்றோம்னு சொன்னா அப்பாண்ட பேர் அல்லது கணவருடைய பேரோடய நாங்க நின்றுவோம். ஆனா இங்க எங்களோட அம்மாவோட பேர் என்ன, அம்மா எப்படி கூப்பிடுவார்கள், எப்படி எல்லாம் எழுத கொண்ட ஒரு பதிவா கிடைச்சிருக்கு. உண்மைக்கும் நாங்க பல வருடங்களை பிறகு உண்மைக்கும் சிறப்பா சந்தோஷமா பார்க்கக்கூடிய பதிவு தான் இது என்று கூறி இளையோர் யோகாவுடன் கலக்கிறேன். நன்றி, வணக்கம். உண்மையில நான் அது செல்லமா அழைக்கிற பட்டப்பெயர்கள் தான் கேட்டிருந்தேன். பட்டப்பெயர் என்றா என்ன, அழைக்கிற பேர் என்ன என்னன்னு யாராவது சொல்லுவீங்களா? பட்டப்பேருண்டா வீட்டை கூப்பிடுறதா? ஒரு குட்டி அந்த சின்ன ஒரு கியூட்டான ஒரு பேர், வீட்டை மாதிரி பேர். பட்டப்பேர் ஏதாவது செயல் செய்தால் அதுக்கு தெரிஞ்ச ஒரு பட்டம் மாதிரி கொடுக்கிறது. என்ன பள்ளிக்கூட வயசுல வந்து கட்டக்குண்டன் என்று சொல்வார்கள். அப்படி என்று இல்லை. அப்ப நான் மெல்லிசு கட்டையன் கருப்பையும் வச்சதை சொல்லுவார்கள். கரிக்கட்டை. இது பள்ளிக்கூடத்துல எனக்கு அதுக்கு விளக்கவும் தெரியாது. நான் பெருசா அப்புறம் வளர்ந்தப்புறம் யோசினேன் இப்படி சொன்னாங்க. அப்ப எனக்கு ஹேர்ட் பண்ணல. அது நல்லா சொல்றாங்க போல இருக்கு. என்ன அதுதான் பட்ட பெயர். இப்ப என்னை வந்து மோன்னாண்டு கூப்பிடுவினம் அல்லது சின்னண்ணாண்டு கூப்பிடினம்னா அது செல்ல பெயர். அப்ப யாரு இதுல பட்டம் எழுதினாக்கள்னு நினைக்கிறீங்க? என்னது? கட்டைத்தாரா ஒருவர். நான் அதுல செல்லண்டு அடைப்ப குறிக்குள்ள போட்டு பட்ட பெயர்கள் என்னன்னா கேட்டேன். ஏனண்டா அடுத்த தலைப்பு வரா நினைக்கிறேன். அப்பாவே எப்படி ஊரில் தெரியும் ஆக்களுக்குன்னு ஒரு தலைப்பு தந்துட்டேன் வைக்கிறவே. அவனுடைய இனி அடுத்த வாரம் அப்பா தர முடியாது. இப்போ அம்மாவை தரவில்லை. அம்மாவோட பட்ட பேர் என்ன? கிடு ஓடி திரிகிறார்களே 2 பட்ட பேர் வைக்கலாம். சரி, இப்படி செய்வோமே. ஸ்கூல்ல அபிஷாக்கு என்ன பட்டம்? நான் சொன்னேன் தானே, கறிக்கட்டேன்னு ஓப்பனா சொன்னேன் தானே, பெருமையா சொன்னேன். என்ன அபிஷாக் தான் கேட்டான். அபிஷா கையாளாட்டியோட இருக்கு. ஐயாரவா என்ன கேள்வி. நீதினிக்கு என்ன பட்டம் சொல்லலாம்? பக்கமா இல்ல, நான் யோசிக்கணும். குடும்பமானதும் போயிருமா? லக்ஷனாக்கு என்ன பட்டம்? டோச்சில வைப்பாங்க நினைக்கிறேன். நீங்க டோச்சில கூட சொல்லலாம். பெருசா பட்டம் வைக்கிறது இல்ல. கட்டாயம் வைப்பாங்க. ஷோட்டி என்று வைப்பாங்க, பிளக்கி என்று வைப்பாங்க, ஸ்வீட்டி என்று வைப்பாங்க. அப்படி எல்லாம் நீங்க வைக்கலாம். புலிங்க அச்சியா சொல்லுங்க. அவங்க என்ன இப்படி என்ற பேர் வந்து இப்படி கேக்குதான் ஹச்சி என்று தும்முற மாதிரி கேக்குதான். அத என்ன அப்படி கூப்பிடுவாங்க. அது நீங்க கொரோனா டைம்ல இப்படி செய்து பழகி அது அப்படி. அச்சி அச்சி
அப்போ அவருக்கு பட்டம் ஆச்சி. எங்க ஆசிரியர் கூட அப்படிதான் செய்வாரு மாமா. சரி ஓகே. அப்போ கிஷாந்த் என்ன பட்டம் உங்களுக்கு? என்ன நிக் நேம் ஸ்கூல்ல? எனக்கு இல்ல. இருக்கு இல்ல எல்லாரும் போய் சொல்றீங்கன்னு எனக்கு வடிவா தெரியும். பாப்போம் ஆதிகாக்கு என்ன பேர் பள்ளிக்கூடத்துல? யாருக்கு? ஆதிகா. அடிடாஸ். அடிடாஸோ? அடிதாஸா நிறைய போடுவீங்களா? இல்ல எந்த பேர்ல ஏல ஆதிகா அடிடாஸ். ஆனா நான் கணக்கு இருக்கு. சரி பாத்தீங்க அடிடாஸ். ஓகே இப்ப சொல்லுங்க அவிக்கு என்ன பட்டம்? கட்டாயமா இலங்கையில பட்டம் வைக்காம இருக்க மாட்டேன். பூனைக்குட்டி. பூனைக்குட்டி. சரியா? ஓகே இப்ப சொல்லுங்க மேட்ட. எனக்கு இல்லையேன்னு சொன்னாங்க திருப்பி வாங்க ஒரு ரவுண்ட்ல. எனக்கு இல்ல உண்மையா இல்ல எல்லாரும் சொல்ல தேவையில்லை. அட்லீஸ்ட் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டாவது சொல்லுவாங்க. அப்படி பட்டம் வச்சு கூப்பிடுறேன். இல்ல கூப்பிடுறது இல்ல. இப்ப நீங்க இல்லாத நேரம் கொக்கு வருதா ஒரு பேசுவாங்க. ஹலோ நீ என்று சொல்லுவாங்க. அவ உங்களுக்கு கொஞ்ச நாள் பிறகு ஒரு ஆள் போட்டு தந்துருவாரு கொக்குன்றாங்கன்ட்டு. அது மாதிரி இப்ப அடிடா சொன்ன மாதிரி சாப்பாட்டு பட்டியல ஏதாவது பேர் இருந்தா அல்லது ஒரு ஒரு டிஷர்ட்டோ அடிச்சாக்க இன்னும் ஒரு பேர் வந்திருக்கு. வேற எனக்கு என்ன இப்படி பாலிவுட்ல ஒரு பாட்டு இருக்கு, போலி சூரியான்னு ஒரு பாட்டு இருக்கு. அப்ப அவங்க நான் இந்தியான்னு சொல்லுவாங்க. அப்ப அவங்க எப்பவுமே அந்த பாட்டு சொல்லி கூப்பிடுவாங்க, போலி சூரியா அந்த பாட்டா? சரி ஓகே. இப்ப லட்சணா சொல்லுங்க உங்களுக்கு பட்டம். உங்களுக்கு தெரியாம பின்னால கதைப்பாங்க. எனக்கு உண்மையா தெரியல. போய் சொல்றீங்க. இப்ப அபிஷா தெரியல. எனக்கு சத்தியமா தெரியல. எனக்கு இல்ல. அப்ப இன்னும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஓப்பனா இன்னும் உங்களோட கதைக்கிற இல்லைன்னு அர்த்தம். பட்ட பேர் வைக்கிறது இல்ல. இல்ல வைக்கிறது இல்ல, அது கட்டாயமா அது புலியிங் இல்ல. ஆக்களுக்கு முன்னால கூப்பிட்டா தான் புலியிங். ரகசியமா கதைப்பாங்க. என்ன சொல்ல நீங்க தாரா சொல்லிட்டீங்க அம்மாவுக்கு. உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாரு? கனாக்காரி. என்னண்டு? கனாக்காரி. கனாக்காரி எப்பவுமே கனவுகள் சொல்லி கொண்டு இருந்தா கனாக்காரி என்று விட்டுருவாங்க. சொல்லி கொண்டிருக்கும்போது அவன் மடியில தூக்கி வச்சு, நான் சின்ன நேரத்துல மடியில தூக்கி வச்சு, சரி கனாக்காரி வந்துட்டா வாங்க இன்றைக்கு என்ன கனாக்காரி சொல்லுங்கன்னு எனக்கு இருப்பாங்க. அது ஒன்றும் எங்களை பாதிக்காது. என்ன அது? அதெல்லாம் சந்தோஷமான விஷயங்கள் தான். எங்கட குடும்பத்துல எங்கட ஃபேமிலி எல்லாம் எங்கட பிள்ளைகளுக்கே ஒரு பட்ட பேர் வச்சு ஒரு பாட்டியை இயற்றி படிச்சுட்டு ஆரம்பிச்சுக்குது. ஆனா இப்ப பட்ட பேரோட ஃபேஸ்புக்ல வருவாங்க. டாக்டர், பாவலர், கோயில்மணி, புரவலர், தங்களை தான் கவிதாயினி. ஒரு கவிதை எழுதி போட்டு கவிதாயினி என்றா சரி விஷயம் முடிஞ்சு. அது மாதிரி பட்டங்கள் சொல்வது இப்போ ஒரு புது ஃபேஷன். ஆனால் அவையில் உலகம் எள்ளி நகையாடுதுன்றது விளங்குற இல்லை. நேற்று ஒரு சொன்னார் தனக்கு இவர் ஒரு ஆள் அறிமுகப்படுத்தி, இவர் டாக்டரேட் பட்டம் வாங்கினவர். நான் ஹவார்ட் யூனிவர்சிட்டியில் $2000 கனடியன் கொடுத்தா டாக்டர் பட்டம் வாங்கலாம். அப்போ கேட்டார், அப்போ நீங்கள் ஒன்று நான் எனக்கு 6-7 டாக்டர் பட்டம் இருக்குது. ஆனால் நாங்கள் அதை கரிய பேக்கில் தூக்கிட்டு போகிறதில்லை ஒரு நாளும். இது என்ன இது? நீங்கள் படித்து ஒரு டாக்டராக மெடிசினுக்கு ஒர்க் பண்ணுறீங்க, கை நிறைய 200,000 இயர் உழைக்கிறீங்கன்னா உங்களோட டாக்டர்ன்னு சொல்லலாம். சரியா? 5 புத்தகம் வெளியிட்டோடனே இவர் எழுத்தாளர் என்ன? நீங்கள் எழுதுகிற கீழே எழுத்தாளர் சுப்பிரமணியம். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? அது வேறு. இப்போ நாங்கள் இன்றைக்கு கதைக்கு பாதிக்கா சொல்ல போகிறோம் பாருங்க. நாங்கள் இங்க ஃபுட்பால் விளையாடுனாங்க. இங்க வீட்டை கணக்கு பேர் வாட விளையாட என்ன கோல் கீப்பருக்கு டன்னுக்கு முடிஞ்சவ பால் வேற கணக்கு தடுக்கிறதால மெதம் நெய்மார். என்ன பேர்? மெதம் நெய்மார். நெய்மார்னு அப்படி ஒரு பிளேயர் இருக்கிறாரா? கோலி இருக்கிறாரா? மெய்மான் குட்டிமான் புள்ளிமான் மெய்மான். மெய்மா. ஓகே, அது பாத்தீங்களா? இப்ப அபிஷா லக்ஷனா போன்றவர்களுக்கு விளங்க தொடங்கும். பட்டப்பேர்ன்றது புலிங் என்று வராது. அது ஒன்றும் ஹர்ட் பண்றதுக்கு இல்லை. ஒரு ஆளை ஒரு இன்டிரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அது நல்லதாம அமையும். எனக்கு ஸ்கூலுக்கு வெளியால இருக்குது உண்டு.
பாமோட்ல இருந்துதான் அபிராமி என்ன ஹபின்னு கூப்பிடுவா. சோ ஹபிஷான்னு வராம ஹபி. அது சுருக்க பேர். ஆனா அது அது வந்து சும்மா செல்ல பேர். அல்லது கார்த்திகா ஹபிஷா ஹபின்னு கூப்பிடுவா. அதுவும் இருக்கு. ஜெயா நடேசன் ஆண்டி ஒரு கவிதை நேரத்தில் அபிஷா கவிதை வந்திருக்கு. நான் வேலையில் இருந்து கொண்டு கேட்டுட்டு இணைஞ்சு சொன்னேன், அபிஷாவா ஒரு கவிதை கூட இந்த வரைக்கும் எழுதுனதே இல்லை, எங்கேயோ ஒரு நாள் யாரும் எழுதுன அம்மா கவிதை வாய்ச்சதான் தெரியும். அப்பவும் எனக்கு அபிஷா அவக்கு அபிஷாண்டு அது அபிஷாண்டு சொன்னீங்களோ விளைச்சி போயிடும். அப்போ பிறகுதான் ஜோதிச்சேன் இந்த ஆக்கம் எழுத கள்ளி என்ன இந்த ஆக்கம் எழுதுறதை விட்டுட்டு ஜெயலலிதா கொடுத்த ஐடியாவில் கவிதை எழுதி தப்பிக்கொள்றா. ஆக்கம் எழுதுங்கோன்னு கேட்டால் மாமா இந்த வார தலைப்பு என்ன, மாமாவுக்கு 2 காதுக்குள்ளே சிதம்பரம் பூ வச்சிருக்கு தானே எங்களுக்கு என்ற மாதிரி. ஓகே, அது இருக்கட்டும். செல்ல பேர் மாதிரி ஒரு 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 பேரை சூட்டுவாங்க. சில நேரம் பகிரங்கமாக சொல்ல மாட்டாங்க, மௌனமாக சொல்லுவாங்க. அது எங்களுக்கு எங்கேயோ ஒரு இடத்த ஒருத்தருக்களால் லீக் பண்ணும். அந்த பேரை தான் கேட்டோம். இந்த செல்ல பேர், அதாவது பட்ட பேர் செல்ல பேர் இல்ல, பட்ட பேர் செல்ல பேர் இல்ல, பட்ட பேர் தான் கேட்டோம். அதான் அந்த பட்ட பேர் வைக்கிறதுல என்ன கேட்டா என்ன அடிக்க ஆள் இல்லை. நான் தான் கூடுதலா எங்க ஃபேமிலியில முழு பேர் எல்லாம் வச்சிருக்கீங்களா இங்க? உங்களுக்கு இப்ப அந்த நிலையில இல்ல, அந்த டீனேஜ்ல அது இருந்தது எனக்கு தெரியல. எனக்கு 3 பேர் இருக்கு. இப்ப அருண்குமார் இருக்கு, சுமரந்தா தான் பில்டிங் சைட்ல தெரியும். அவங்க சுமரன் சொல்லி போட்டு நம்பரை கொடுக்க அவங்க சொன்னாரு இல்ல, அது செல்ல பேர் அண்ணா. அதோண்டு இப்ப உங்களுக்கு நாங்கள் ஹவார்டு 2 பேர் வைக்க போறோம். பட்ட பேர் இல்ல, ஹவார்டு எல்லாருக்கும் பட்ட பேர் வைக்கிறபடியா உங்களை ஹவார்ட் யூனிவர்சிட்டி எல்லாருக்கும் இப்ப அப்ப எனக்கு அங்க பள்ளிக்கூடத்துல படித்த காலத்துல சொல்லிக்கல ஞாபகம் பண்றவங்க மாயாவி ராணி காமிக்ஸ் புத்தகம் வந்து நான் முந்தி புத்தகம் வாசிப்பதுல கொஞ்சம் தீவிர பிரியன். அந்த புத்தகம் வந்து விட்டா ஒரு நம்பரா வேற ராணி காமிக்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல மாயாவியினுடைய கதை அதை அந்த கார்ட்டூன் மாதிரி போட்டு வரும். அப்ப எனக்கு பேர் வந்து பட்ட பேர் வந்து மாயாவி என்பது. அவர் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி கிட்டத்தட்ட அதிகம் கொண்டுதான் மாயாவின்னு சொல்லித்தான் அது என்னுடைய டைட்டிலா சொல்லிவிட்டார்கள். அதை எங்க பார்த்து சிரித்தேன். இப்ப ரீசெண்டா தான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இந்த முகநூல் வட்டாரத்துல ஒரு போட்டோ ஒன்று அப்டேட் பண்ணிருச்சேன். நான் பள்ளிக்கூடத்துல படித்த காலத்துல அதுல நான் கீழே குந்தி இருக்கிறேன் ஒரு சைட்ல. அப்ப அவர்களை ஒருதரா சொல்லி போட்டு மாயாவி ஸ்டேயர்னு சொல்லி அதுல கீழே போடக்குள்ளே எனக்கு சிரிப்பா இருந்தது. என்னன்னு அது ஒரு ரிமெம்பரன்ஸ் மாதிரி அந்த மாதிரி அது அந்த பட்ட பேரை வச்சு கூப்பிடுறதும் இருக்குது. பொதுவாக ஏலெவல் படிக்கைகள்ல ஒரு போயிங் கேர்ள் அவருக்கு ஒரு பட்ட பேர் தெரிஞ்சு 50 ஆள் போகுது, அவர் பட்ட பேர் வச்சு கூட சொல்லுவார்கள். அது எத்தனை பேருக்கு அது வந்திருக்குன்னு எனக்கு தெரியல. பட் அது வந்து சொல்லுவாங்க. அது குறிப்பா அந்த பேரை சொல்லாம இந்த பேரை சொன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால அதுக்கு ஒரு பட்ட பேர் வச்சு இன்னத்த ஆள் போகுது என்ற மாதிரியும் அதை வந்து சொல்றத வந்து கேள்விப்பட்டிருக்கேன். ஆகவே அது ஒரு நல்ல ஒரு நினைவு மேல கேட்க நீங்க சொல்ல சொல்ல கதையை கொள்ள நான் சில்லான்னு என்றான். எனக்கும் அந்த தூண்டுது கதைக்கிறதுக்கு. என்னுடைய பட்ட பேரெல்லாம் ஞாபகம் வருது. ஆனா யாரெல்லாம் அப்படி கூப்பிடக்கூடாதுன்னு நினைக்க கூடாது. அது எனக்கு ஏன் அதை இழிவா நினைக்கிறீங்க? இல்ல அச்சியா சொல்லும் போதுதான் எனக்கு நான் கரிக்கட்டையே பெருமையா நினைக்கிறேன். நான் ஒன்றும் கலப்பு இனம் இல்லை, சுத்தமான மண்ணினுடைய மைந்தன் நான். சரியா? அப்புறம் என்ன என்னோட 100 மீட்டர் ஓடி யாரும் வெல்ல மாட்டேன். எங்கட வீட்டு ஃபேமிலியிலேயே இருக்கு. எங்கட அம்மா அந்த சகோதரங்களையே சொல்லுவாங்க. ஒரு சகோதரி சொல்லுவாங்க நாரதர் 2. ஏனென்றா இந்த கதையை அங்கங்க தாவி கொண்டே கொடுக்குறது. இன்னொன்று குறிப்பாக அடிப்பனை மர குத்தின்னு ஒரு ஆளை சொல்லுவார்கள். என்ற ஆள் நல்ல கரண்டு கருப்பாயும் ஆளை விதா இருக்கிறபடியா அடிப்பேன். மாமா குரலாக சொல்லலாம். அப்ப அவற்ற சகோதரிகள ஒவ்வொருவருக்கு அந்த பட்ட பெயர் வைத்து நான் இன்றைய வரைக்கும் அவன் கூப்பிட அடிப்பனை மர குத்தி தான் கூப்பிடுவேன். அவர்களும் கோவிக்கிறது இல்ல. அதுதான் இப்ப ரஜினியால் சொன்னது மாதிரி சொல்லி போடாதீங்கோ என்கிறது எங்களுடைய பலவீனம். சரியா? என்ன பலமா இருந்தா வேற என்ன வச்சுக்கிறீங்களா ஆர்வமாக்க வைப்பேன். என்ன எனக்கு பட்டம் தர்ற அளவுக்கு நான் அவ்வளவு பெரிய ஆளா? மூத்த எங்க அம்மா அக்கா ஒரு ஆள் இருக்கு. அப்ப அவ வந்து அந்த நேரத்துல
அவாவே ஒரு ஆள் விரும்பி வந்திருக்கிறா. ஆனா அது தவறுதலாக அந்த கல்யாணம் நிறைவேறவில்லை போல கிடக்குது. ஆனா அவ வேறு ஆளை கட்டி போயிட்டா. அவரும் இப்ப இல்ல. ஆனா அவ இப்ப இது எங்களோட வீட்டை விரைக்க அப்ப எங்களோட தம்பி சொல்லுவார், அவர் விரும்பினவர்களும் கேள சின்ன அண்ணன் உங்களை பற்றி விசாரிச்சார், சின்ன அண்ணன் உங்களை பற்றி கொண்டு வந்து அதன் சொந்த மனுஷன் பேர் வராது, அங்க வருவதே கிடையாது. ஆனால் அவரை இவர் விரும்பினது இவருக்கே தெரியாது. ஆனா இந்த கதையை அவ இந்த காலப்போக்குல கேட்டுட்டு இவன் என்ன செய்திருக்கான்னு சொன்னா, ஒரு நாள் எங்கிட்ட வீட்டை வந்து நிக்கல, நானும் அப்ப நின்றான். அப்ப அவர் குறிப்பிட்ட நகர் உயிரோட அவர்கிட்ட போய் சொல்லிக்காரு, உங்களை பெரியம்மா இருக்கா வந்துட்டு போட்டாங்கட்டு. சரிக்கும் அந்த பாவம் எங்கிட்ட வீட்டை வந்திருக்காரு. வந்து வீட்டை இருந்து கழிச்சிட்டு அம்மாவும் கதைக்க, அப்ப அம்மாவுக்கு வந்த உடனே அவன் பாக்குறது ஒரு வப்பு சிரிப்போடு சிரிக்கிறது ஒரு ஃபன் தானே. அப்ப இதை ஏற்கனவே அவளுக்கு தெரிஞ்ச எங்கிட்ட பெரியம்மாக்கு வயசு கூட, ஆனா அவ ஒரு வெக்கத்துல உள்ளுக்கு இருந்து வர மாட்டேன்றான் இந்த பிரச்சனைக்குள்ள கால நாளவில. அப்ப அவர் இருந்து எல்லாம் கழிச்சு போட்டு ஒரு கட்டத்துல போயிட்டு வாரம்னு சொல்லி வலிக்கிட்டாராம். வலிக்கிட்டாங்க அவாட்டையும் ஒருக்கா சொல்லி விடுங்க. சரி சரி, இல்ல அது ஒரு சீண்டலாமை இது நினைக்கிறேன். அது சில வழியில சில பேருக்கு விசர் வரும். அதான் இப்ப லக்ஷிகா அவர்கள் இணைய தூண்டி இருக்குது இந்த தலைப்பு. அதே நேரம் நவலவதி அவர்களும் அந்தரப்பட்டு நிற்கிறார். எனக்கு சொல்றதை சொல்ல விடுங்க, சொல்லுங்க. என்ன நவுலன் பாம்பு என்று சொல்லுவார்கள். நகுலன் சரி பேரோட வருது, பாம்பு அது எனக்கு அதன் அர்த்தம் தெரியாது. என்ன கண்டோன்னா அதுவும் ஒரு கொஞ்சம் வயதானவர்ண்டா அப்ப நாங்க சின்ன பிள்ளையா இருக்கேக்க. அப்ப எனக்கு அவர் என்ன பிடிச்சிடுவாருன்ற பயத்துல நான் இப்படி நெளிஞ்சு ஓடினார். ஆனா அது பிற்பகுதியில தான் எனக்கு தெரியும் அந்த நகுலன் அதுக்கு தான் மற்றது அந்த கீரிமலை சிவங்கோயில்ல நகுலன் என்று சொல்லி நவுலேஸ்வரன் நவுலன் அங்கே ஒரு பாம்பு இருந்தது நவுலன் பாம்புண்டு. அந்த இதைத்தான் அவர் கூப்பிட்டது. எனக்கு அது பின்னாளில் தான் அது தெரியும். ஓ சரி, மற்றது வீட்டுல கூப்பிடுவார்கள் நண்டன். என்ன செய்யற நீங்க மெட்டாக்கள் இழுத்து விழுத்துறீங்களா இல்ல கடிக்கிறீங்களா கொத்துறீங்களா? அப்படி இல்ல, எந்த பேர்ல நானாவியா அப்படி சொல்லுவார்கள். இல்லையே நானாவில வேற கணக்கு நல்ல பேர் எல்லாம் இருக்கு. கேட்டு கொள்ளுவோம். என்ன நண்டு நண்டு பெருமையான மிருகமாடாப்பா, எனக்கு என்னத்துக்கு சொல்லுங்கடாப்பான்னு கேளுங்க எல்லார்ட்டையும். சரி, மகிழ்ச்சி. எங்கட வீட்டிலே இந்த பிள்ளைகள் வந்து கூப்பிடுற வந்து அப்பான்னு கூப்பிடாங்க, பேரும் சொல்லி கூப்பிடுவாங்க. அதையும் கூப்பிட்டு பார்ப்பாங்க. அதுக்கு ரெஸ்பாண்ட் தம்பி தம்பி கவிசா கூப்பிடுவாங்க. தம்பி என்ன தம்பி சார் இதெல்லாம் சரிகருமா இது சரிகருமான். அதான் மற்றவர்களை பாக்கி இந்த தம்பியை கூப்பிடுறான்னு இருக்கும். அதை அவர்கள் அதோட செல்லமாக நீங்க சொன்ன மாதிரி ஒரு பேஷனா வந்துட்டுது. அதுல அவர்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்குது. நான் அதை தடுப்பதும் கிடையாது. தம்பி இது சரிகிறா தம்பி, உங்களோட பழக்க வழக்கம் தம்பி சரியில்லைன்னுவான். இப்படி அப்ப அது இருக்கிற வெறவருக்கும் அது தெரியாது. யாரை பாத்திவா என்னது சொல்லி கொண்டு இருக்கா, எங்க கதைக்கிறா ஒன்றும் தெரியாது. இது ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் தான். கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி, மிக்க மகிழ்ச்சி. ஓம் அட்சியா. நான் அப்பாக்கு செல்ல பேர் கொடுக்க மாட்டேன். நான் எனக்கு அப்பா முறைச்சு பார்ப்பேன். என்ன சொல்லுவீங்க? நான் செல்ல பேர் கொடுக்கறது இல்ல அப்பாக்கும் அம்மாக்கு. நான் அப்பா என்ன முறைச்சு பார்ப்பேன். ஓ, ஆனா அவங்க அங்கால போனோன்னு இங்கால சொல்லுவீங்க என்ன தங்கச்சி நீங்களும் காய்ப்பீங்களா என்ன? அதுதான் செல்ல பேர். அது தெரிய வந்தா சரி, மீண்டும் அதை சொல்லி நாங்கள் அதை முடிவு கொண்டு வருவோம். எங்கட உடம்புல எல்லார்ட்ட உடம்புல வைரஸ் இல்லை இப்ப யார இல்லத்தானே, எல்லார்ட்டையும் வைரஸ் இருக்கு. என்ன எப்ப எங்களுக்கு காய்ச்சல் வரும்? வைரஸ் இல்லாம போக எதிர்ப்பு சக்தி குறையறா. இந்த அர்த்தம் என்ன? நாங்க வீக்கா போச்சு. ஏதோ ஒன்று பாக்டீரியாவோ அல்லது இன்னும் ஒன்று இவருக்கு வைரஸுக்கு எதிரானவர் வந்து வீக் ஆயிடுவார். அப்ப வைரஸ் எழும்பினோன்னா காய்ச்சல் வரும். ஆனா நம்புங்க 3 நாள் தான் இருக்கும். சரியா? அதே போல அதுக்கு பிறகு உடம்பு எதிர்ப்பு சக்தியால அதை தீர்க்கும். அதுபோல எங்களை யாரும் என்ன சொன்னாலும் அதை சிரிச்சு கொண்டு அக்செப்ட் பண்ணினீங்கன்னா கொஞ்ச நாள்ல இவனுக்கு கோபம் வருதில்லை மூக்குஜலியும் வருதில்லைன்னு போட்டு கையை விட்டுருவாங்க சொல்றத. மன்னிப்போட எங்கட வீட்டையும் நல்ல வைரஸ் இருக்கு. அந்த வைரஸ் நல்ல வைரஸா மாறுறதா கெட்ட வைரஸா மாறுறதான்னு எங்கட கையில தான் இருக்கு. இல்ல கெட்ட வைரஸும் நமக்கு தேவைதானே உங்கள் வாழ்க்கைக்கு. கெட்ட என்ன இப்ப
காய்ச்சலுக்கு ஊசி போடினோம்னா இன்னும் ஒரு வைரஸை ஏத்துறாங்க எங்களுக்கு உடம்புல. அப்ப உள்ளுக்கு இருக்கிற வைரஸை எதிர்க்கட்டும். அதுதான் 3 days 3 நாள். அப்ப என்னென்னா நாங்கள் எதுவும் இப்போ இதில் சொல்லாத ஆட்கள் வந்து பொய் சொல்லிட்டோம்ன்றதை நான் தெளிவாக சொல்கிறேன். அல்லது என்ன அவன் காதுக்கு வேற இல்லை, அவன் ஃப்ரெண்ட்ஸ் பின்னால் கதைக்கிறது காதுக்கு வேற இல்லை. ஆனால் அப்படி மறைக்க நினைச்ச ஆக்களுக்காக தான் சொல்கிறேன். என்னென்னா ரஜினி ஆண்டி போகிற ஆக்கள் மற்ற இளையவர்களுக்கும் சொல்லாதவர்களுக்கும் யாரும் எது சொன்னாலும் உரைச்ச மண்டையர் மாதிரி இருங்கோ. சொல்லுவாங்க, ஊருக்கு சமூக வேலை செய்ய போகிறீங்க, ஊருக்குள்ளே பொது தொண்டு செய்ய போகிறீங்கன்னா யூ ஷுட் ஹாவ் அ திக் ஸ்கின்னு சொல்லுவாள். தடித்த தோல் இருக்கணும். இதில் யாரும் சொன்னால், யாரும் அடித்தா, யாரும் துப்பினா சூப்பர் என்னட்டு போகணும். யாரும் எனக்கு தூசணம் சொன்னால் நான் தேங்க்யூ சேம் டு யூன்னு சொல்லுவேன். சேம் டு யூ என்ன அர்த்தம்? அப்போ நானே அந்த தூசணத்தை திருப்பி சொல்லணும். தூசணம் வேண்டா தெரியும் தானே, கெட்ட வார்த்தை என்ன. அது மாதிரி நீங்க அவ இப்படி சொல்லிட்டார், அம்மா நான் பள்ளிக்கூடம் போக மாட்டேன், எனக்கு இவ பிடிக்கல, அப்படி சொல்றா, அப்படி என்ன, நீங்க தான் கடைசியா நீங்க தான் வீக், நீங்க தான் உலகத்துல இனி இல்லை என்ற அளவுக்கு எல்லாத்துக்கும் அழுவீங்க. காய்ச்சல் வந்து அழுவீங்க, ஒருத்தன் பேசிட்டு அழுவீங்க, ஒருத்தன் சட்டை நல்லா இல்லையென்றா அழுவீங்க. டோன்ட் கேர். சூரியனுக்கு யார் எது சொன்னாலும் படுமா? இன்றைக்கு திட்டவண்டாக்கா சூரியன் லைட் ஆஃப் பண்ணிட்டு அவங்களோட போய் ஆப்பிரிக்கால நிற்பாரா? அவர் தண்ட ஒழுங்குல வந்து கொண்டே இருப்பார். என்ன ஏன் நாங்கள் சூரியன்களாக இருக்கக்கூடாது? நகுல் என்ன பட்டம் உங்களுக்கு? உங்களை தான் கேட்கல கடைசியா கேட்டுட்டு. நகுல் இன்றைக்கு ஆங்கில சிந்தனை கார்ல் மார்க்ஸ் பட்டமே போமோ சிந்தனையாளர். ஒரே சிந்தனை அங்க பாக்குறாரு, இப்படி பாக்குறாரு, அமைதியா இருக்கிறார். ஆனா குரோசன் கடைக்கும் போனவர், நான் அதுவும் பார்த்துனாங்க. அவ எல்லாம் கிடைச்சது, என்ன கிடைக்கல? பப்படம் கிடைக்க இல்லையோ. அவர் ஒரு ஆபிரிகாம் லிங்கன். மரத்துக்கு கீழே என்ன லைட் போஸ்டுக்கு கீழே இருந்தான் படிக்க போறார். புதுசா கண்டுபிடிச்சிருக்கிறார். சரி, ஓகே, மிக்க மகிழ்ச்சி. இன்று அந்த பேர் அடுத்த வாரம் அப்பா வேண்டாம், அப்பாவுக்கு ஏற்கனவே ஊரில் எப்படி அவரை அழிவார்கள் என்ற தலைப்பு தந்துட்டோம். யாருக்காவது டக்குன்னு ஒரு ஐடியா இருக்கா? நீங்க ஒரு தடவை இந்த வரைக்கும் தலைப்பு அன்றைய காலத்துல எங்களுடைய பாட புத்தகங்கள் பாடம் படிக்கிற அது மாதிரி அன்றைய பெற்றோர்களின் பழைய பாடங்கள் படிக்கிற மாதிரியான பாடப்புத்தகம் எங்கடையில அதுக்குள்ள மயிலிறகு வச்சு வளர்த்தாக்கள் இருக்கிறீங்களா? மயிலிறகு குட்டி போடுறது இப்ப அதிக கையத்தை மாதிரி அபி கையத்து இல்லைன்னா அபிக்கு நாங்க என்ன சொன்னோம், இலங்கையில் எல்லா பிள்ளைகளுமே ஒரு வயசுல புத்தகத்துக்குள்ள மயிலிறகு வச்சுட்டு திறந்து பார்ப்பான், குட்டி போட்டிருக்காங்க. ஒரு மயிலிறகும் குட்டி போடாது. ஆனா கழுதைக்கு கரை கட்டின கதை மாதிரி நாங்க அதை நம்பிக்கொண்டே போவோம். இன்றைக்கு கால சிந்தனையத்துல சொன்னாங்க தானே, ஆண்டவர் யார், கடவுள் யார், வருவார் வரமாட்டார், அதை மாதிரி நம்பிக்கொண்டே எங்களோட வாழ்க்கையை ஓட்டி முடிச்சிருவோம். அப்படி இல்லாம புத்தகங்கள்ன்றதை அதை வச்சு யோசிச்சா இங்க வந்து ஒருக்கா வாசிப்பெரும்பு தலைப்பு கொடுத்தாங்க, ஒரே அரும்போ உங்களோட புத்தக அருமாரியை காட்டுங்க நீங்க. அத மாதிரி நீங்கள் அந்த காலத்துல சின்ன வயதுல உங்களோட புத்தகங்கள் அதுல பெற்றோரை எப்படி இழுக்கலாம்ன்றது விளங்கு. பெற்றோரின் அனுபவங்களை எங்களோட பகிர்ந்த மாதிரி எழுது. பழைய புத்தகங்களை சில பேர் சேர்த்து வச்சிருக்கணும் என்னுடைய பிள்ளைக்காக கொடுக்கறதுக்காக. அப்படி அது ஒரு பழைய சாமான்கள் எறியாத பழக்கம் ஒரு தலைப்பு கொடுத்துறாங்க இல்லோ. அதுல வந்து பித்தளை பாத்திரங்கள் அது எல்லாம் தான் உடுப்புகள் எல்லாம் வந்தது. தளவாடம் புத்தகத்தை வச்சு சரி அதையும் வைத்திருப்போம். அவர்களுடைய பாடசாலை காலங்களில் இப்போ எங்களோட அம்மா 8ஆம் வகுப்பு வரைக்கும் தான் வழி போன கதையை நான் எழுத வேண்டி வந்துடும். நல்லது தானே, உண்மைதானே. ஒரே ஒரு வரி அதை முடிக்கிறேன். அம்மாவோட சட்டையில ஓட்டை வந்துட்டா அம்மம்மா வந்து தச்சு விடுவான். ஒரு கட்டத்தில் பார்த்தால் வகது பீத்தல் சட்டை என்று பேரும் போல இருக்கு, பட்டம் போல இருக்கு. தையல் இல்லாத இடமே இல்லை பள்ளியத்துக்கு போகிற சட்டையில். அதே நேரம் ஆனால் அதுக்காக அவன் நிப்பாட்டே இல்லை. இந்த பென்சில் எழுத என்ன நடக்கும், சீவ
சின்ன போயிட்டு ஒரு கட்டத்துல கை பிடிக்க இல்லாத அளவுக்கு சீவியாச்சு. அப்ப அப்புவன்ட்டு சொல்றது. அப்ப அங்கட அம்மா அப்பா கிட்ட போய் எனக்கு பென்சில் வாங்கி தரணும். அப்போ சொல்லிட்டாரு இது எழுதுண்டு பிரச்சனை இல்லை, எழுது இப்ப என்னால் வாங்கி தரையில்லாதுண்டு. அப்ப அவர் சொன்னாராம் கையே பிடிக்க இல்லாது டீச்சர் ரூலரால் அடிப்பா, நான் போக மாட்டேன்னு அண்டைக்கு விட்டவ அம்மா சொன்னா நீ அப்ப சாம வீட்டு இருந்தேன் 8ஆம் வகுப்பு. ஆனா எனக்கு மிகப்பெரிய சாதனை பெண் அவருடைய வாழ்க்கையில். பள்ளிக்கூடம் போய் கொண்டு இங்கே ஒரு சாதிச்சுதான் வரலாறு இல்லை. ஆவியால் இங்கே பற்றி சொன்னார், பள்ளித்தால போய் நாளே வெளியாக வந்தவர். அதே மாதிரிதான் உங்களுக்கு அதே அதே நினைவாகவே இருக்கும். என்னுடைய அம்மாவும் 8ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிற காலத்துல பாடசாலைக்கு நடந்துதான் போய் வருவாராம். போய் வரும்போது ஒரு முறை போற டிராக்டர்ல மத்தியானம் வெயில் தாங்க முடியாம டிராக்டர்ல ஏறி போயிருக்கிறார் தனது நண்பிகளோட. அப்போ என்னுடைய மாமா பரமசிவம் அவர் நீ படிச்சது காலம் இனிமேல் வீட்டிலேயே நின்று என்ன காரணம் என்றால் அந்த டிராக்டரில் ஏறி வந்தபடியா என்று நிறுத்திய கதையும் இதில் உள்ளது. நன்றி. திருப்பியும் போஸ்ட்ல கட்டி தூக்குறத ஞாபகப்படுத்திட்டீங்க. அவரை சொன்னவரை அதுல கட்டி தலைவிழா உடுப்பே இல்லாம கீழே இருந்து சுடணும். ஏனண்டா என்ன கதை இது? இதை மாதிரி தான் வெடிய அந்த கண்ட்ரோல் எடுக்கிற கதையும் அப்படித்தான் வந்தது. எங்களுக்கு உரிமை இல்லை, ஒருதல்லையும் கொண்டு நீங்க இயக்க தலைவர்னா எங்களை சொல்லலாமோ? ஒருத்தருக்கும் ஒருதல்லையும் கண்ட்ரோல் இல்லை, அம்மா அப்பாவுக்கும் இல்லை, பிள்ளைகளுக்கும் இல்லை. நாங்கள் எல்லாருமே சூரியன்கள். சரி, மகிழ்ச்சி. ஒரு நல்ல தலைப்பு. அதே மாதிரி 10 பேர்கள் நீங்க சொன்ன மாதிரி அது கூப்பிட மாதிரி சொல்லவே நான் சொல்றது நான் உண்மையா எப்படி சொல்றது, மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அதே தான் என்னுடைய 10 பேர்கள் பலவாறு. ஒன்று அக்ஷயாவை இணைத்திருந்தேன் இப்படி தும்புவார். என்னுடைய கால்நகரில் இருக்கிற உறவுகள் என்னை அசீம் காக்கா என்றுதான் ஒரு விதம் என்ற பேர் சொல்றது. ஏனென்றா நான் இப்படி தும்புவேன், அச்சீம் மட்டும்தான் தும்புவேன். அப்ப என்ன அசீம் காக்கா என்றார்கள். வீட்டில் என்ன ராசம்மான்னு தான் கூப்பிடுவார், அம்மாவின் அக்கா. அவரே மாதிரி தான் இருக்கிறது. அவர்களும் பேர் சொல்றோம்னா ராசம்மாண்டு. பாடசாலையில் செகண்ட் கல்லூரியில் தக்காளி பழம் என்றதான் தெரியும். தர்சினி தர்தினி தயா எதுவும் தெரியாது. இப்பவும் பாடசாலை நண்பர்கள் யாராவது பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் தான் நான் என்று சொல்றதுல பெருமைப்படுறாரு. அதே நேரம் அப்படியே கூப்பிட்டு இருக்கும் போது ஆப்பிள் என்ற பட்டமும் எனக்கு இருந்தது. அது கல்வியை நாட்டை சுற்றி உள்ளவர்களுக்கு ஆப்பிள் என்றது நான் தான் என்றதும் தெரியும். நன்றி. சரி, மிக்க நன்றி. இவையெல்லாம் எங்களுக்கு நாங்கள் சும்மா கோயில் மணி, பாவரர், புறவரர், வித்தகர், இந்த விதை இந்த பழமண்டு பட்டங்களை ஃபேஸ்புக்கில் காவுறதை விட இந்த பட்டங்கள் எங்களுக்கு பெருமை தரும். அவை இங்கே பாருங்க, அவராலிங்க சிந்திக்கிறார், இவருக்கு எதுவும் பிரச்சனை இன்றைக்கு எல்லாரும் கவனிங்கவா. உண்மையிலே ஏதோ கிடைக்கல. சாந்தினி அவர்கள் எங்கே அதை கேட்டுக்கிட்டு அவருக்கு சொல்கிறீங்களா என்ன ப்ராப்ளம் வீட்டில்? நேற்றைய பிரச்சனை இந்த வரைக்கும் தொடருதா? இன்றைக்கு காலையில் தான் பிரச்சனையா? விடிய கூட லக்ஷிகாண்டி உங்களோட பேரை கூட சொல்லி உற்சாகப்படுத்தி இருந்தவா? ஸ்ரீங்க பார்ப்போம் கொஞ்சம் உற்சாகங்கள். அப்பா ஃபினிஷ் பண்ணட்டும், உற்சாகங்கள் ஃபினிஷ் பண்ணட்டும். சரி, நன்றி 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 ராஜினி அவர்களே. இணைந்து ஒத்துழைப்பு வழங்கினவர்களும் இந்த வாசிக்க ஓம் மேக்ஸ் படிக்க போகிறேன், சேர்ந்து படிக்க போகிறேன். மாமா இன்றைக்கு ஒரே அரும்பு செய்து நீங்கள் அவசர ஒரே அரும்பு. சரி, அதை பார்த்து கொண்டு போங்க. என்ன ஒருக்கா ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்போம். ஆட்சியா உண்மை என்ன லட்சம் தான் உண்மையிலேயே ஃப்ரெண்டோட ஸ்டடி